शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना शारणादिमगीत वैभव கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய சந்திப்புல நிறைவு பகுதியை பார்க்க போறோம். இப்ப நீங்க ஆச்சாரியாளுடைய அருமையான ஒரு நிகழ்ச்சியை, இந்த யானை மோதிரம் உள்ள போனது, அது எப்படி அவருடைய அனுகிரகத்தினால் வெளியில வந்ததுங்கிறத சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற ஆண்டு. இதை ஒட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு சுவர்ண பாரதின்னு ஒரு இதை ஆரம்பிச்சு, அதுவும் எங்களுக்கு வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன்ல சங்கர விஜயம் ஃபெஸ்டிவல், ஆதிசங்கர் பற்றி தெரியணும், அதே சங்கரராக ஆச்சாரியால் திகழறாருங்கிற அர்த்தத்தில் ஏற்படுத்தியிருந்தார். இந்த இதுக்கு முன்னாடி 50 வருஷங்கள் பல ஆச்சாரியால் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவில் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் 50 வருஷம் சென்னையில் நடந்தது. தர்மாத்மா வைத்திய சுப்பிரமணியர் இருந்தார், நம்ம முன்னாள் ஜனாதிபதி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார், பிரசிடென்ட்டு. அப்போ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் எஸ்வி கிருஷ்ணசுவாமி அவர்கள் சிறப்பு விழாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, மைசூரில் இருந்திருக்கலாம் அது சமயத்தில். எனக்கு அதை தவிர ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் நடக்கல. ஆனால் இப்போ சன்னிதானம் அவர்கள் அந்த தலைமையில் இந்த நிகழ்ச்சி ஒரு வெறும் ஃபங்க்ஷன் மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏழைகளுக்கு எல்லாம் ஹெல்ப்பிங். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தன்னுடைய குருநாதருடைய இதை கொண்டாடுறது. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ನಮ್ಮ ಜಗದ್ಗುರು ಭಾರತೀಯ மகாசுவாமிகளுக்கு சந்நியாசம் வாங்கி 50வது வருஷம் இப்போ ஆயிண்டு இருக்கும். அந்த சமயத்திலே அவருடைய சிஷ்யரான விஜயசேகர பாரதி மகாசுவாமிகள் ஒரு குரு அண்ணா எப்படி இருக்கணும், அந்த குருவை நாங்கள் எப்படி சேவை பண்ண முடியும், அந்த குருவை நாங்கள் என்ன பண்ணினா அவருக்கு சந்தோஷமாகும், அந்த குரு பற்றி ஒரு நிச்சயமா கற்றுக்கணும்னா அந்த விஜயசேகர பாரதி மகாசுவாமிகளுக்கு இதுதான் கற்றுக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கே ஒரு சொர்ண பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டு எவ்வளவோ காரியக்கிரமங்கள், அது நம்ம சொல்றதே கஷ்டம். அந்த மாதிரி நிறைய காரியக்கிரமங்கள் ஆயினுக்கும் சாமான்யமா இந்த ஏழை குழந்தைகளுக்கு, ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு சாஸ்திர பண்டிதர் சாஸ்திரத்துக்காக, அப்புறம் இந்த சததானம் சொல்லிட்டு ஒரு நேர்த்தி, இந்த மாதிரி நிறைய காரியக்கிரமங்கள் அந்த எல்லாமே ஆயிண்டு இருக்கும். அதுக்கு எதுக்கு பண்றான்னு சொன்னா வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. இது எல்லாமே நம்ம ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு காரியக்கிரமம் பண்ணிட்டு இருக்கார். அது என்ன சாமான்யமா ஜனங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டானாக்க, ஒரு குருவை எப்படி நாங்கள் சேவை பண்ண முடியும், ஒரு சேவை பண்ணணும்னு சொன்னா ஆச்சாரிய முன்னால வந்துட்டு ஒரு 2 தேங்காய் வச்சுட்டு ஒரு பிக்ஷாந்தனை பண்ணினா குரு சேவை அப்படி கிடையாது. ஆச்சாரியர்களுக்கு ஒரு சந்தோஷமா ஆக வேண்டிய ஒரு பண்ணிதான் அவர் ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண சொல்றாங்க, யாருக்கு எப்படி வாழ்க்கை அது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அவருடைய மனசுக்கு சந்தோஷமா விஷயம் பண்ணிதான் நிச்சயமா குரு சேவை சொல்லி ஆகும். அந்த சொல்லுக்கு இந்த சொர்ண பாரதி சொல்லி ஒரு பேரில் வெறும் சிங்கேரி அல்லாமல் சாமான்யமா எல்லா சில தேசங்களும் இருக்கும். நம்ம பாரத தேசத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த காரியக்கிரமத்திலே ஒன்றும்
இந்த ஏழைಗಳಿಗೆ மருந்து கொடுக்கறது, டாக்டருடைய ஒரு நிறைய டாக்டர்களை கூப்பிட்டு அவளுக்கு என்னென்ன பேஷண்ட்டுகளுக்கு என்னென்ன வேணுமோ அது சிறப்பு பண்ணுறது, ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்கூல் புக் ஆகட்டும், அவளை ஸ்கூல் பேக் ஆகட்டும், அந்த மாதிரி கொடுக்கட்டும். இந்த மாதிரி நிறைய காரியக்கிரமங்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக ஆயிட்டு. அதனால ஒரு குருவுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு சொன்னா நிஜமா விஜயசேகர பாரதி மகாசுவாமிகளை பார்த்துட்டு நான் கத்துக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி சாமான்யமா எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆத்தியாத்மிகமா ஒரு எல்லாமே இருக்கணும்னு சொல்லா சில பேர் ஜபம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லாம் காமன் பண்ணி அத்தனை பேரும் அந்த மாதிரி போயிட்டு ஒரு சிரேஷ அடிக்கணும் சொல்லிட்டு ಒಂದು கல்யாண ருஷ்டி சொல்லி காரியக்கிரமம், அது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். அந்த ஸ்லோகம் சொல்லி ஆச்சாரியர்களுக்கு அது சமர்ப்பணம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஒரு காரியக்கிரமம். அது இப்போ குழந்தைகளுக்கா? இல்ல எல்லாருமே எல்லா சின்ன குழந்தைல இருந்து பெரியவர்களும். நம்ம சிக்மோல் டிஸ்ட்ரிக்ட் உள்ளே, இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எத்தனை பேர் இருக்காரோ ஒரு 50,000 பேர் சிங்கேரி ஒரு நாள் சேர்த்து இப்பதான் ஆயிடுத்து. இப்போ உட்கார்ந்து இருக்கிறது வந்து சச்சிதானந்த விலாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். சிங்கேரியில நரசிம்மவனத்துல ஆச்சாரியாளுடைய ஆசிரமம். அதாவது இதற்கு முன்னால இருந்த ஜெகத்குருக்கள் இந்த ஆசிரமத்துல இருந்தார்கள். ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் 2003 குரு நிவாஸ் கட்டும் வரை இந்த ஆசிரமத்துல இருந்தார்கள். ஸோ அந்த ஆசிரமத்துல நாங்க உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்பக்கம் இந்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய. ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய. தாமலேஷ தூதகோகபந்தவே நம சிவாய. நாமசேஷிதானமத்வவாந்தவே நம சிவாய. பாமரேதர பிரதான பந்தவே நம சிவாய. ஆசனியானத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னா ஒரு தேங்காய் கண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணி போகும். அதில் அவளையும் ஒரு மனசுக்கு சந்தோஷமாகணும் கத்துண்டு அவ டெய்லி பாராயணம் பண்ணிட்டு இருந்தா அந்த குடும்பமே நல்ல ஒரு அபிவிருத்தி வரும். அந்த குடும்பமே நல்ல ஒரு சத்சங்கத்துல போகும். அந்த ஒரு யோசனையினால இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அப்ப நம்முடைய சனாதன தர்மம் இதுல வந்து நாமும் அதுல இருக்கிறதுக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பின்பற்றினா நமக்கு ஒரு யூனிட்டி. அது மூலமா சேர்ந்து பண்ற. அப்புறம் ஒரு வீடுல 10 பேர் இருக்கா, 5 பேர் இருக்கான்னா 5 பேருக்கும் இந்த ஸ்லோகங்கள் வந்துட்டு இருந்தா அத்தனை பேரும் டெய்லி அதை சொல்லிட்டு இருந்தா நம்முடைய தர்மம் ரொம்ப அதோடைய இது மேலே போயிடும். பிரேயர் மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணணும் சொல்லிதான் யோசனை இல்லை. அப்புறம் இப்போ சன்னியான கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை கேட்பார், வேதாந்தம் ஆகட்டும் எந்த விஷயமா ஆகட்டும். அந்த பிரச்சனை ஆச்சாரியர்கிட்ட கேட்டுட்டானாக்கே ஆச்சாரியர் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவர் திரும்பி இன்னொருக்கிட்டே போகக்கூடாதவா, அவ்வளவு அவ மைண்ட் உள்ள போகணும். அப்படி விஸ்தாரமா சொல்லி அவளை சம்பந்தமா அத்தனை சந்தேகங்களையும் என்ன சந்தேகம் இருக்கோ அவ்வளவு சந்தேகம் தீர்த்துட்டு அவளுக்கு இன்னுமே இந்த சந்தேகத்துக்கு எங்கே போகணும், யார்கிட்ட கேட்கணும், கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவர் பகவானுடைய அனுகிரகத்திலே அந்த மாதிரி பொருளை வரும். ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் அவர்கிட்ட நிச்சயமா இருக்கும்னு சொல்லி தெரியும். இப்போ ஆச்சாரியர்கள் நிறைய இந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தார் வாஸ்தவமா. ஆனா இப்போ இவ்வளோ ஒரு சிறு வயசுல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க பல எப்படி இவ்வளவு நேரம் டைம் எடுத்துன்னு அவர் கொடுக்குறாரு. அதாவது அவருக்கு பின்னால வந்து ஒரு 200 பேர் 300 பேர் நின்று இருந்தாலும் இங்க ஒரு ஆள் சந்தேகம் கேட்டா இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எவ்வளவு பேர் நிக்கிறான்ங்கிற சொல்ல மாட்டான், எண்ணமே கிடையாது. அவனுக்கு சின்சியரா கேட்கறான், அவனுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை.
அது எப்படி அந்த வேதாந்த விஷயம் வந்துடுத்தோம்னா ஆ, அவரு சாமானியம் நம்ம ஒரு வெள்ளம் வாயில போட்ட மாதிரி அவ்வளவு சந்தோஷம். ஆ, ஆ. அவ்வளவு சந்தோஷமா அந்த விஷயம் மொத்தமா அவளை சொல்லி அவ இன்னுமே யாருக்கிட்ட இந்த விஷயத்தை எங்க போகணும் யார்கிட்ட கேட்கணும் சொல்லி தேவையில்லை. அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு அவருக்கு உற்சாகமாகி அவனுக்கு ஒரு ஆ, ஈடுபாடு ஜாஸ்தி வளரும். இன்னுமே நான் இந்த வேதாந்தத்தில் நாங்க போகணும், ஆ, நம்ம இந்த தர்மத்தில் நான் காப்பாற்றணும், இந்த தர்மத்தில் நாங்க போகணும் ம், ஆன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப விசேஷமா ம். இந்த ஜனங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாகன்றதை சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப ஒரு விசேஷமா அது எல்லாமே ஒரு ஆச்சார ஆசீர்வாதம் அவர்கிட்ட நிறைய இருக்கும், விசேஷமா இருக்கும் சொல்லி நல்லா நல்லா தெரியும். அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நிச்சயமா ஆச்சாரியார் சந்தேகமே கொடுத்த கிடையாது. ஒரு மகா சன்னிதானம் வந்து ஆமா. எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதுல ஆமா. இப்ப ஆமா ஆமா சன்னிதானத்தை கொடுத்தது பெரிய ஆமா 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 பெரிய நிச்சயம் வரப்பிரசாதம். நல்லா அப்படி நமக்குன்னு சொல்றதை விட உலகத்துக்கு நிச்சயம் உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். சந்தோஷம். ஆமா அதே மாதிரி நம்ம இப்போ வித்யாதித்த ஃபவுண்டேஷன்ல இருந்து மட்ராஸுக்கு நிறைய நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் இப்போ ஆச்சாரியாளுடைய சன்னியாச ஸ்வீகாரம் செய்து 50 வருஷம் ஆனதுனால தமிழ்நாடு மொத்தமா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் ஆச்சாரியர்கள் என்ன உத்தரவு பண்றாரோ அந்த ஸ்தோத்திரங்களை சமர்ப்பணம் பண்ண காரியக்கிரமம் வச்சுன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆச்சாரியர் கிட்ட கேட்டா சொல்லுவார் சன்னியான விஷயமா அதான் நம்ம இப்ப என்ன பண்ணணும். இப்போ என்ன ஆதிசங்கரா டே சொல்லிட்டு ஆ. இந்த வருஷம் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஆதிசங்கரா டே சொல்லி சங்கர ஜெயந்தி சமயத்தில் பண்ண முடியாது. அதான் சன்னியானமே சொல்லிட்டார், இல்லை இந்த புள்ளியார் தீர்த்தத்தை அடுத்த நாள் நீங்க பண்ணுங்கோ சொல்லிட்டார். அதை விட்டு இப்போ நிறைய காரியக்கிரமம் நீங்க பண்ணிட்டு இருக்கேன். அந்த இந்த வருஷம் விசேஷமா பண்ணணும். இது கொஞ்சம் நல்ல ஒரு எல்லா டீம் ஒர்க்கும் சொல்லுவாங்க, ஆமா. முயற்சி பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி சேர்த்து பண்ணினா ரொம்ப விசேஷமா இந்த இருக்கும். வருஷம் முக்கியமா இந்த சுவர்ண பாரதியில பலருக்கு நன்மை கிடைக்கிறதுனால சிங்கேரி மடம் இவ்வளோ உதவி பண்றது நிறைய இடத்துல தெரியாம இருந்தது. இது இந்த மாதிரி பல வருஷமா பண்ணிட்டு இருந்தாலும் இந்த அளவுல ஒரே டயத்துல கான்சென்ட்ரேட்டடா பண்ணும் போது நிறைய பேருக்கு தெரிய வரும். அதனால இப்ப சமீபத்தில் பாகவத் சப்தாகம் சொல்லி பண்ணினார். ம், சாமான்யமா எத்தனை பேர் வந்திருந்தா பாகவத் சப்தாகம்? 108 பேர் மொத்தமா. ஓ, 108 பேர் எல்லா பண்டிதர்கள். நல்லா பண்டிதர்கள் அத்தனை பேரும் அங்கே அத்தனை பேரும் பாகவதம் சேர்ந்தாவல் படுத்திட்டு இருந்த பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அது உபன்யாசம் இருந்ததா? உபன்யாசம் அது ஆனப்புறம் கொஞ்சம் நேரம், ரொம்ப டைம் ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் நேரம். ஏன்னா சாமான்யமா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அந்த பாராயணம் பண்ணினா தான் அத்தனை நாள் உள்ளே பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு வாரத்தை பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால ரொம்ப ஜாஸ்தி டைம் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலும் வந்தா, தமிழ்நாடு, ஆந்திரத்துலேருந்து நிறைய பேர் வந்தா, கர்நாடகா, கேரளா எல்லா இடத்துலும் வந்து பாராயணம் பண்ணினா. இத்தனை வருஷமா இந்த மாதிரி காரியக்கிரமம் ஆனதே கிடையாது. இந்த வருஷம்தான் அந்த மாதிரி காரியக்கிரமம். அதே மாதிரி சதாதானம், ஏன்னா ஒருத்தர்கிட்ட 100 பேர் பிரச்சனை கேட்கணும், அவர் பதில் சொல்லணும். 3 நாள் காரியக்கிரமம் அது ரொம்ப நல்லா. இந்த வருஷம் இத்தனை வருஷம் 3 நாள். ஏன்னா அத்தனை பேர் பிரச்சனை கேட்கணும், இவரு பதில் சொல்லணுமே. இன்னைக்கு பாதி சொல்லுவார், இன்னொரு ரவுண்டில் பாதி சொல்லுவார், இன்னொரு பாதி சொல்லுவார், 3வது நாள் மொத்தமா சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகம் மொத்தம் பண்ணிட்டு சொல்லிவிடுவார். அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி. அதனால இங்க ஒரு பையன் இப்போ சமீபத்தில் அவன் அமெரிக்காவில் இன்ஜினியர்லாம் முடிச்சுட்டு லலிதா ஆதித்யன் சொல்லி ஒரு பையன் வந்திருக்கார். அந்த லலிதா ஆதித்யன் ரொம்ப அவன் அமெரிக்கத்துல புட்டி அங்கதான் பிறந்தான். ஆனா அவர் தெலுங்கு பேசுறதை பார்த்தா ரொம்ப அசக்கியம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. அவர் தான் இங்க அந்த சிதாவதானம் பண்ணினார். நிறைய இடத்துல பண்ணியிருக்கார். இதே இடத்துல தான் பண்ணினார். 3 நாள் ரொம்ப நல்லபடியா எடுத்து ரொம்ப இந்த வருஷம் ஃபுல் புகரம் டைட். பல்வேறு காரியக்கிரமங்கள். அதே மாதிரி நான் பஞ்சாங்க கர்த்தர், அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பஞ்சாங்க கர்த்தர். வேற ஆந்திரத்தில் இருக்கும் எத்தனை பேர் பஞ்சாங்க கர்த்தர் அத்தனை பேர் வந்து ஒரு நாள் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணினார். வேறு வேறு விதமா புவன விஜயம் சொல்லி ஒன்று காரியக்கிரமம், புவன விஜயம் சொல்லி ஒரு காரியக்கிரமம் பண்ணினார். புவன விஜயம்னா நம்ம வித்யாரண்ய மகாசுவாமிகளுடைய காலத்திலே அந்த ராஜா எப்படி இருந்தா, அந்த ராஜாக்கள் எப்படி ஆச்சாரியர்களுக்கு ஒரு சேவை பண்ணிட்டு இருந்தார், ஆச்சாரியர் சொன்னது எப்படி கேட்டு இருந்தார். புவன விஜயம்
அது வேற இடத்துல இல்லை, வெறும் சாமான்யமா இந்த ஆந்திரத்துல தான் இருக்கு. அது விசேஷமா இந்த வருஷமா டிராமா மாதிரியா? டிராமா மாதிரி டிராமா மாதிரி இந்த விசேஷமா இந்த வருஷம் வந்து ஆயிடுச்சு. அதனால ஆச்சாரியர்கள் சன்னியானம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தோணும். ஆனா அது வாஸ்தவம் பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஆனா இந்த சொன்ன பாரத் சமயத்துல இது எவ்வளவு பண்ணணும். அதுல கிருஷ்ணமூர்த்திஜி அதுல எங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, இந்த சொர்ண பாரதி முதல் ப்ரோக்ராம் பண்ணதுனாங்க பிக்சோரியல் எக்ஸிபிஷன். அதுக்கு ஆரம்பம். ஆமா, அப்பதான் எக்ஸிபிஷன் தான் ஆரம்பிச்சு வச்சார். அந்த புகைப்பட கண்காட்சி மகாசன்தான். அதற்கு பிறகு அடுத்தது கோயம்புத்தூர்ல நடந்தது, சென்னையில நடந்தது, பெங்களூர்ல நடந்தது, இன்னும் சில இடங்கள்ல நடக்க வேண்டி இருக்கு. ஸோ அதில் ஆரம்பிச்சு வெவ்வேறு விதவிதமான ப்ரோக்ராம், எல்லா தரப்பட்ட மக்கள், இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தருக்கு எக்ஸிபிஷன் பிடிக்கும், ஒருத்தருக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும், ஒருத்தருக்கு உபன்யாசம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்லோகம் சொல்றது பிடிக்கும்னா எல்லாரையும் ரீச் பண்றோம். அல்டிமேட்லி எல்லாரையும் அந்த நம்ம சனாதன தர்ம விஷயத்துல ஈடுபாடு பண்ண வச்சு அவளுக்கு ஒரு உற்சாகம் உண்டாக்கி அவளுக்கு பக்தியை வளர்க்கறது. அதே மாதிரி நீங்க இந்த இது வச்சு பண்றீங்க அகம் பிரம்மாஸ்மி, அது ரொம்ப அது மூலமா வேதாந்த ரொம்ப நல்லா ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அது உள்ள இப்போ சேர்ந்துட்டு இருக்கா. அந்த வேதாந்தம் படிக்கவாளுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம். நல்லா நம்ம எல்லாரும் சன்னிதானத்துக்கு நம்ம அனந்தகுடி நமஸ்காரத்தை சமர்ப்பணம் வாய்ப்பு கொடுக்குறது. ஆமா, ஏன்னா அந்த லீடர்ஷிப் இல்லைன்னா முடியாது, நடக்காது. ஆமா, ஏன்னா இவ்வளவு நடத்த முடியுமான்னு நம்ம பயந்துட்டு இருப்போம். இவ்வளவு காரியக்கிரமம் ஒரு வருஷத்துல நடத்த முடியுமா? அவர் அதெல்லாம் அவர் எல்லாம் நடத்த முடியும். அந்த விஷன் இருக்குது. அது நம்ம இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் முரளி சார் ஆச்சாரில் இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா சரி, அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ண முடியுமா முடியாதுன்னு பார்க்க மாட்டார். சரி ஆகட்டும், அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் இந்த மட்டத்திலிருந்தும் என்ன வேணும் ஹெல்ப் சொல்லுங்க, நாங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். அதனால ரொம்ப காரியம் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியம். ஆமா ஆமா, அவ சப்போர்ட் இல்லைன்னு பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் பண்ண முடியாது. அவர் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, நிறைய வேலை பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த உங்களுடைய பேட்டியை நிறைவு பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எத்தனை ஃபேமிலி தெரியும்? ஒரு கணக்கு இருக்கா? ஏதாவது ஒரு எப்படி சொல்ல முடியாது. அப்படியே இல்லை, இங்க ஒன்ன போலதான் நம்ம ஃபேமிலி, அப்படிதான் நாங்க வித்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பர்சனலா பேர் சொல்லி இவர் யாருன்னு சொல்லி ஒரு 1000க்கு மேல இருக்கும். ஐடென்டிஃபை பண்ண நீங்க தெரியாதுன்னு சொன்னா அவ ஷாக் ஆயிடுவான். அவ்வளவு பல வருஷமா பழகினவா. அவ எல்லாரும் அவ வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஒரு லிஸ்ட் போட்டா அது முதல் 10க்குள்ள இருப்பேன். நீங்க ஒண்ணுன்னு இல்லாட்டாலும் 10க்குள்ளயாவது இருப்பேன் நிச்சயமா. உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறது உங்களுக்கு சொல்லாமலே அவ பண்ண மாட்டான். ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்றாளோ, இல்ல ஒரு வீடு வாங்குறா, இல்ல ஒரு ஃபேக்டரி திறக்கிறா, இல்ல அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியாம போறது, ஒரு கஷ்டம் வருது, அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல ஒரு நம்பிக்கை. இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து மாசம் தான்ட்டு பேச முடியாது. உட்கார்ந்து எவ்வளவு இன்னைக்கு கம்யூனிகேஷன் இருந்தாலும் அது ஆச்சாரியால்கிட்ட போய் சேர்ந்தது அப்படிங்கிற நம்பிக்கைக்கு ஒரு ஆள் வேணும். இவர் நான் சொல்லிட்டேன், அது ப்ராப்ளம். நான் கேட்டிருக்கேன், சில பேர் சொல்லுவா இவர் கிருஷ்ணமூர்த்தி பிஸியா இருப்பார், அவர் லைன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவர் போன் கிடைச்சுனாலே நம்ம ப்ராப்ளம் சால்வ்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும் போது அந்த இடத்த எப்படி பிடிச்சல்லிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறா, எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய இடத்தெல்லாம் ஒர்க் பண்றா. ஆனா அந்த மனசு இருதயத்துக்குள்ள போய் இன்னொருத்தருடைய இருதயத்தில் நம்ம இருக்கிறதுங்கிறது அது ஒரு அவ நம்மை சார்ந்தவர், நம்பாளவர் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது கஷ்டம். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா? ட்ரைனிங் அந்த மாதிரி கிடையாது. ஆனா யார் வந்தாலும் இவர் வெளியில வந்திருக்காரோ நம்ம சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி மனசு நினைச்சுக்க மாட்டோம். அவர் யார் வந்து ஆச்சால்கிட்ட யார் வந்தாலும் ஆச்சால பார்க்கறதுக்காக வருவா, ஆச்சால்கிட்ட பேசுறதுக்காக வருவா. அதனால ஆச்சால பேசுறதுக்காக வருவான்னா நம்ம அவளுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவர் என்ன விஷயம் இருக்கோ நாங்கள் ஆச்சார்கிட்ட போய் சொல்லணும், அது ஆச்சாரியோட ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதான் வழியா வேற ஒன்றும் அங்கே விசேஷம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு வேலைன்னு கொடுத்ததுனால அந்த வேலை உள்ள நாங்கள் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இந்த வேலை உள்ள ஏதோ வேலை கொடுத்துருக்கா, ஏதோ மடத்தில் ஏதோ கொடுப்பா நாங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லாமல் அந்த
ஒரு வேலை கொடுத்துருக்கானா நம்மோட வேலை, ம். நம்முடைய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கானா நாங்கள் ஜாக்கிரதையாக பண்ணணும் சொல்லிட்டு தான் எழுந்து தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அவ்வளோ எல்லாருமே சந்தோஷமாகும். ஆச்சார்கிட்ட இந்த விஷயம் போய் சொல்லிட்டு அன்னைக்கு அத்தனை பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப சந்தோஷமா. ஆனா உங்களுக்கும் ஸ்லோவா நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி இல்லையே வயசா இருக்குது. அப்படி இருக்கும்போது சில பேர் வந்து ரொம்ப அவளுக்கு பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போகணும். ஏதாவது ப்ளஸ் நல்ல காரியமா இருக்கலாம், இல்லை அவளுக்கு ஏதாவது கஷ்டமான சமயமா இருக்கலாம், வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தொந்தரவுப்பா. அதுவும் இப்போ கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியாவது அவ்வளோ ஃபோன் வராது. இப்போ செல்போன் இருக்கு, ஆமா. மெசேஜ் இருக்கு, ஆமா. எல்லா வாட்ஸ்அப் இருக்கு, எல்லா விதமா கம்யூனிகேட் பண்ணலாம். ஆமா. அப்படி இருக்கும்போது ரொம்ப தொந்தரவு, தலைவலி, இது விட்டு போயிடணும் அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா உங்களுக்கு? வாஸ்தவம் தோணலை, இத்தனை நாள் தோணலை, இன்னும் என்ன ஆகும் தெரியாது. தோணல் அந்த அந்த மாதிரி தோணினா அது சொன்னேன், அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சுட்டு தான் அப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட எண்ணம். ம், நம்ம வேலை பண்ணணும்னா இத்தனை பேர் சொல்றா பண்றான்னு சொன்னா அவ்வளோ சின்னதாக வேலை அவ்வளோ நாங்கள் பண்ணணும். அது எதுவுமே பண்ண முடியலன்னா அப்புறம் சரி வேண்டப்பா சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி கிளம்ப வேண்டியது, அவ்வளோதான். அவ சொல்லிட்டும் நாங்கள் வேலை பண்ணலைன்னா அது சரிப்பட்டு வராது. அதாவது நிறைய இடத்துக்கு இது வந்து ஒரு பெரிய லெசன், ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற வாழ்க்கையில் ஒரு லெசன். ஏன்னா நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கோம், சிஇஓ இருப்பா, சீஃப் மேனேஜராக இருப்பா, அவளுக்கு செக்ரட்டரியாக இருப்பா. செக்ரட்டரின்னா அவருக்கு மாத்திரம் செக்ரட்டரி இல்லை, அவரை பார்க்க வரவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. அவர்கிட்டலாம் நல்ல ஏன்னா பிஸியாக தான் இருப்பார், அவர் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பார். அதுதான் ஒன்றை போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. நீங்க வந்து எப்படியாவது அந்த நேரத்தை பார்த்து அவர் மூட பார்த்து அந்த விஷயத்த சொல்லி அதுக்கு அவருக்கு திருப்பி பதில சொல்லணும். அது வந்து நிறைய பேர் இப்ப இருக்கிற செக்ரட்டரிஸ் தெரியவே புரிஞ்சுக்கிறது இல்லை. சார் பிஸியா இருக்கார் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்காக வச்சிருக்கு, அதுக்கு வந்து மிஷினே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அது ரோல் புரிஞ்சுக்காதனால ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆமா, அந்த அந்த நேச்சர் வேணும். அந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனசு இருந்தா என்னன்னு பண்ண முடியும், இல்லைன்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா உங்க மைண்ட் ஓடிட்டே இருக்கணும், நமக்கு சம்பந்தமே இல்லை, அவனுக்கு என்ன ஆட்டம் நமக்கு என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துட்டு பிஸியா இருக்கிற காலம், அதாவது ஒரு கும்பாபிஷேகம் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு சபை இருக்கலாம், அந்த நேரத்துல ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ நீங்க வந்து நேக்கா பார்த்து எந்த இப்போ அவர் நடந்து போகும்போதையோ இல்லை டக்குன்னு அந்த கேப்ல ஏதோ சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரசாதம் வாங்குறதோ இல்லை அவருக்கு ஏதாவது பதில் சொல்லணும் அதை கேட்டு சொல்றதோ அது மாதிரி நிறைய பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். எத்தனையோ டயத்துல ஆயிருக்கும் இல்லையா, ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் டயத்துல ஆயிருக்கும். அந்த இங்க நார்மலா பதில் சொல்ல முடியாத நேரம், ஆனா அவளுக்கு எமர்ஜென்சி, அந்த நேரத்துல ஹெல்ப் பண்றது அவன் மறக்கவே மாட்டா. அது மாதிரி நிறைய சந்தர்ப்பம் நிறைய சந்தர்ப்பம் வரும். அதை நம்ம வந்து தொந்தரவா நினைக்க கூடாது இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பக்தர்கள்லாம் ஆமா ஆமான்னு மண்டையாட்டின்னு இருக்க மாதிரி எனக்கு தோன்றது. ஏன்னா அவெல்லாம் அனுபவிச்சிருப்பான், அந்த அனுபவிச்சிருக்கிறது பெரிய வாக்கியம். இப்போதான் உங்களுக்கு அண்மையில 60 வயசு நிரம்பியது, ஆனா இன்னொரு 60 வருஷம், ஏன்னா ஜப்பான்ல 120 வருஷம் வாழறான், 130 வருஷம் வாழறான்னு சொல்றான். அது என்ன அந்த மாதிரி பண்ணிருந்தா இப்ப பாரதத்துல 140 கோடி இருக்கா, அந்த மாதிரி 120 வருஷம் போனா அப்ப எங்கேயுமே இடமே இருக்கு. ஜப்பான்ல வேலை செய்யறதுக்கு இடம் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆனா நீ இந்த மாதிரி ஆட்கள், அதாவது நீங்க எல்லாம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புள்ஸ் மேன். யூ ஆர் நாட் அவர். நீங்க சொன்ன மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆட்டிடியூட் எல்லாருக்கும் அன்பார்ச்சுனேட்லி இருக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து எல்லா ஜாப்லையும் பண்ணலாம். இப்போ ஒரு பேங்க்ல ஒரு கேஷியரா இருக்கான், அங்க ஓடி லாஸ்ட் மினிட்ல ஒருத்தன் வருவான். அப்போ வந்து அந்த ஒரு டக்குன்னு ஒரு க்ளோஸ்ட் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும், அது தூக்கி போட்டுருவான், அது முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா அந்த போர்டு பார்த்தீங்களா, அது சொல்றதுக்காக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு ஓடி வரான், லேட்டாக எடுத்து டக்குன்னு ஏதோ ஒரு சேஞ்சு கேட்பான், இல்லை ஒரு 10,000 ரூபாய் எடுக்கணும்னு சொல்லுவான். இப்பெல்லாம் தேவையில்லை, ஏடிஎம் கார்டில் எடுத்துக்கலாம். அந்த காலம் அப்படி அவசரம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்றதுல எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் நம்ம கொடுத்துருக்காரு, உபயோகம் பண்ணிக்கணும்னு சொன்னா நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு சந்தோஷம் வரும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. நான் வந்து அப்துல் கலாம் வந்து அவரை ஒரு சுவாமிஜி கேட்டாராம், அப்துல் கலாம் கிட்ட, என்ன எப்போதும் சிரிச்சுன்னு இருக்கேள், சந்தோஷமா இருக்கேள் எப்போதும், என்ன சீக்ரெட்னு கேட்டாராம். அவர் அப்துல் கலாம் சொல்லலாம், நான் வெளியில வரும்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டே வருவேன்.
அப்போ அந்த மாதிரி பாவனை இருந்ததுன்னா, யார்கிட்டேருந்து என்ன வாங்கிக்கலாம், என்ன பண்ணி பணம் பணம் சம்பாதிக்கலாம், அந்த ஆட்டிட்யூட் எனக்கு கிடையாது. யாருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கறதுனால எனக்கு டென்ஷனே கிடையாது. நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்க வரதுனால எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லுவாராம். அந்த ஆட்டிட்யூட் உங்களுக்கு நிறைய இருக்கு. அது கடவுளுடைய கிருபையில, ஆச்சாரியாளுடைய கிருபையில நல்ல தேக ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுசு இருந்து எல்லா பக்தர்களுக்கும் உதவி, எல்லா பக்தர்களும் இந்த மனுஷ ஜென்மத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அல்டிமேட்டா ஆச்சாரியால் சொல்ற அந்த உபதேசத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுன்றதுக்கு யூஸ் பண்ணி அவர் சொல்றபடி வாழறதுக்கு அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். இல்லை யார் பார்த்துட்டு இருக்காளோ அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் தான். மங்களம் வரரிஷ்ய சிங்க நகரவாசினி மங்களம் சூரத்ன பூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்துதாச்ச குந்தடம் வரே சாந்த சித்த சேவ்யமான பாத பங்கஜே शङ्करार्य रचित दिव्य चक्रमध्यगे किङ्करायित अमरेन्द्र मुख्य देवते पादनम्र लोक सर्वकाङ्क्षितार्थदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे पाहि शारदे।